திருச்செந்தூர் ரோட்ல அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரத்திலே வேங்கடநாத பெருமாள் குழுவிருந்து வருகின்றார்கள். பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் கோயிலே அந்த பெருமாளுக்கு பேரு திருவேங்கடநாத பெருமாள். ஓ, திருவேங்கடநாத பெருமாளா? அதுக்குதான் அதுக்கு கிருஷ்ணாபுரம் பேர் வச்சாங்க. கிருஷ்ணனுடைய திருவேங்கடநாத குலத்திலே வேங்கடநாதன் சுவாமி ஆகிய என் பெருமாள் கண்ண பெருமாள் பெருமாளுக்கு கிருஷ்ணாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கோவில் வாழ குடி வாழ, கோயில் வாழ குடி வாழ, கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்கக்கூடாதுன்னு கோயில் எங்க இருக்காது, மாயாணத்துல தான் இருக்காது. இப்ப அங்கேயும் ஒரு சாமி வச்சிருக்காங்க. அங்கேயும் பிள்ளையார குடிச்சு வச்சு அதுக்கு தெஜனாதான் தர்மணம் வரலாறு. அப்ப கிருஷ்ணாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவர்களுமாக திருவேங்கடநாத பெருமாளுக்கு ஆலயமும் கட்டுவார்கள். பெரியோர்கள் ஒன்றே ஓடி ஆலயமும் கட்டோதாரோ, ஐயோ கோவிலையும் கட்டி எல்லாம் கட்டி அபிஷேகம் செய்ய வேணும். கோயில கட்டினா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 48 நாள் தவறாம நடக்கணும்.
ஏன் அது 21 நாள் வைக்க கூடாதோ? 21 நாள் வந்து அது அரை மண்டலம். சரி, ஒரு மண்டலம் பூர்த்தி ஆகணுமானா 48 நாள் ஆகணும். அப்ப எல்லாரும் 41 நாள் ஒரு மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்களா? ஒரு கோயில கொடை கொடுக்கும் போது 41 நாள் பூஜை செய்து அதுல இருந்து ஒரு வாரம் விரதம் பிடிச்சு 8வது நாளையில கோயிலா இருந்தா வெம்புக்குள் வச்சு கடாய் வெட்டுவாங்க. இன்னைக்கு 48வது நாளையில. அப்ப அதுக்கு என்ன வரைக்கும் அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்க முடியும்? அது வரைக்கும் சர்க்கரை பொங்கல் தான் சாமிகளுக்கு. ஆஹா, 28 வரக்கூடாது, 24 வரலாம், இல்லைன்னா 1 வரணும், இல்ல 48 வரணும். அரை மண்டலம் என்பது எத்தனை நாள்? அரை மண்டலம் என்பது 24. ஆனா நம்ம 21 தான் கணக்கு வச்சிருக்கோம். அது சாஸ்திரம் அப்படித்தானே சொல்லுது. நம்ம தான் ஒத்தப்படை நாள் பார்ப்போம். ஆமா, அக்கறை காலத்துல ஐயர் எல்லாம் 2 ரெட்டப்படை தான் பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க, கோயிலுக்கு கூட 2 பழம் தான் கொண்டு வருவாங்க, இல்லாட்டா 5 பழம் கொண்டு வருவாங்க. நம்ம 3 பழம் கொண்டு போவோம். நம்ம கல்யாணம் முடிச்சா கூட வயசு 21 வேணும், 23 வேணும், 25 வேணும் போ. ஆமா, ஆனா அவங்க ரெட்டிச்ச வயசா தான் பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஆமா, அப்படியா? அதனால திருவேங்கடநாத பெருமாளுக்கு ஆமையா கிருஷ்ணாபுரத்திலே வாழும் ஊர் பொதுமக்கள், ஊர் தர்மகர்த்தா அனைவர்களும் ஒன்று கூடி கூட்டமும் நாட்டமும் கூடி கோவில் அர்ச்சகர் முன்னிலையிலையும் ஆமா கோவிலை கட்டி திருவேங்கடநாத பெருமாளை பிரதிஷ்டனை செய்து 48 நாள் ஒரு மாசத்துக்கு நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரமா, நவக்கிரகங்கள் 9, 27 9 36, ராசிகள் 12, இதை சேர்த்து 48. ஆமா, இதுக்குத்தான் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஒரு மண்டலம்னு அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நமக்கு அது தெரியாம போச்சா? அப்புறம் ஒரு மண்டலங்கள் பூசை செய்து ஊர் பெரியவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? வேங்கடநாத பெருமாளுக்கு ஆலயமும் கட்டியாச்சு, அதாவது கோபுரமும் அமைத்தாச்சு. ஆமா, கோபுரம் இருக்கும் கோயில்ல கொடிமரம் ஒண்ணு இருக்கும். இந்த கோயிலா இருந்தாலும் கொடிமரம் கண்டிப்பா முன்னால் இருக்கணும். சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, கொடிமரம் இருக்கணும். கொடிமரம் கட்டினாத்தான் அந்த கோயிலுக்கு பெருமை. அது கோடி கோடியா வாழ்ந்துட்டு இருக்குமா? தெய்வங்களை வணங்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த கொடிமரத்தை சுற்றி வணங்கினார்களானா அவர்கள் செய்த பாவ வினைகள் அத்தனையும் தீருமா? அப்ப அதுக்குதானே கொடிமரத்துக்கு முன்னால விழுந்து கும்பிடுறாங்களா? அதுக்குதான் கொடிமரம் முன்னாலே செய்த பாவத்தை தீர்க்கத்தான் நெடுஞ்சாங்கால வந்து கும்பிடுவாங்க. அப்பா நெட்டுக்குள்ள வந்து கும்பிடுறாங்க. ஆமா, ஆனாலும் ஒண்ணு, கொடிமரத்தை சாதாரணமா நம்ம யாரும் போய் தொட முடியாது. நன்மையாக இருக்கும் நாள் மட்டும்தான் அதை போய் தொடணும். சரி, திண்ணை வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அதை தொடக்கூடாது, அதுதான் உங்களுக்கு கூடுதல் பாவம். அங்க போய் கூடுதல் போய் தொட போவோம். யாரு சொல்ற கேட்க ஓடி ஓடி அதை தானே போய் கும்பிடுவீங்க. என்ன செய்ய முடியும்? அதை கும்பிடு செய்ய பாவம். அப்போ அங்க போயிட்டு தானே இப்படி கும்பிடா அப்படி இருக்க. அத்த சாமியை கும்பிடுங்க, கொடிமரம் அங்கதானே இருக்கும். ஆமா, அப்ப இன்னைக்கு நாளைக்கு கும்பிடுக்கலாமா? அதான் கேட்க. ஒரு நாளே பெற்ற திருவேங்கடநாத பெருமாளுக்கு அந்த கிருஷ்ணாபுரத்தில் ஒன்று கோடி ஒன்று கோடி ஒன்று கோடி கோடி கொடிமரம் திருவேங்கடநாதனுக்கு ஊரார்கள் ஒன்று கூடி ஒன்றே கூடி கூட்டம் போட்டு பேசுவாரே அவனை கொடிமரத்தை வெட்டுவதற்கு நாள் பார்த்து தினம் குறித்தாரே. நல்ல நாளை எதிர்பார்த்து நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில கோவில் அர்ச்சகர் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து நாளான நாள நல்ல வெள்ளிக்கிழமையில அமையா திருவேங்கடநாத பெருமாளுக்கு கொடிமரங்கள் விட்ட வேணுமானா நம்ம எங்க போய் எந்த மலைக்கு போவோம்? மலை வளம் நிறைந்த இடம், மலைகள் நிறைந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை.
அப்படின்னா பாபநாசம் நம்ம சொரிமுத்தையன் காவுக்குள்ள வேணுமங்க மரம் வெட்டலாம். அதனால் ஊரார்கள் எல்லாம் பேசி முடிவெடுத்தார்கள். பாபநாசத்திற்கு மேல சொரிமுத்தையனுடைய காவல போய் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் திரு வேங்கடநாத பெருமாளுக்கு தகுந்த குடிமரத்தை நாம் வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் எல்லோரும் பேசி முடிவெடுத்து கூட்டம் போட்டு பேசியாச்சு. கொடிமரத்தை வெட்ட போனோம்னா குறைஞ்சது 8 நாள் ஆனாலும் ஆகலாம், 15 நாள் ஆனாலும் ஆகலாம், அது 8 நாளைக்கு நல்லா இருக்கணும், 22 நாள் ஆனாலும் ஆகலாம், 1 மாசம் ஆனாலும் ஆகலாம். சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடோடு நல்லா இருக்கணும். இருக்கு கொடிமரம் வெட்ட போறதுக்கு அதுக்கு கொண்டுட்டு போறதுக்கு நம்ம சாப்பாடுக்கு தகுந்த பொருளையும் கொண்டு போய்க்கலாம். போய் சாப்பாடு தான் முதல் நிதி. அப்படியா? அப்படி ஊரார்கள் ஒன்று கூடி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில கொடிமரத்தை வெட்டுவதற்கு வெட்டாலும் சுமட்டாலும் ஞானமங்க சனங்களோடு கொல்லர்களும் தச்சர்களும் கச்சை கட்டும் கருகிடாயா கனகபலி கோடாளி பொங்கலுக்கு அரிசியுமா பொங்கலுக்கு பானையுமா பூசைக்கு பொருட்களோடு புறப்பட்டு வெட்டாலும் சுமட்டாலும் வேணுமுங்க ஜனங்களோடு பொங்கலுக்கு அரிசியும் தங்களுக்கு பானையும் கச்சை கட்டும் கருங்கிடாயும் கனகபலி கோடாளியோட நல்ல பெரிய கண்ண கோடாளி காலத்துல எரும மாடுதான் வண்டியில போட்டுவாங்களாம். எரும மாடு கட்டி உழப்பெருக்கேன், எருவு மாடு வண்டி கட்டி கொண்டு போயிருக்கேன். எருவு மாடு 2 ஒண்ணோல கிடாக்கணும் இருக்கும், 2 கரப்பை கட்டினாலும் அது வாட்ட நெருவுறு நெருடு ஒரு பக்கம் சாதிக்கிட்டு போவோம். அப்பதான் கோவில் அர்ச்சகர் சொன்னார், ஐயா 2 எருமக்கால வண்டி கூட்டி போவோம், எருமக்கால வண்டி கட்டி கொடிமரம் அங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம், அதுக்கு வண்டி கட்டி போவோம், அதுக்கப்புறம் நம்ம வண்டி கொண்டு போவோம். ஆமா என்று கோவில் அர்ச்சகர் சொன்ன போது அது வரைக்கும் நம்ம சொரிமுத்தையன் காவுக்கு போறது வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா என்று கட்டிச்சாதம் கட்டி கொண்டு மரத்தை வெட்டுவதற்கு மரத்தை வெட்டுவதற்கு வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி எங்கே வராது பூனையும் குறுக்காட்சி பானையும் எதிராக கிருஷ்ணாபுரம் தனை கடந்து அழகாபுரம் பாதை கூடி
கரண் ஓடை விட்டு பாம்பு ஓடை தனை கடந்து முத்தூர் பாதை ஓடி வடமுகமா தான் திரும்பி ஐயா தான் திரும்பி வெட்டியார் வெட்டி விளக்கு விட்டு விளக்கு ரெட்டியார் வெட்டி தனை கடந்து கரம்மல் புறமோ வெட்டு பள்ளீர் பள்ளம் பாதை ஓடி அறுவை தனை கடந்து ஆஞ்சேரி பாதை ஓடி செவல் தனை கடந்து பத்தமடை பாதை ஓடி சேரன் மகாதேவி விட்டு குறிச்சி பாதையாக சிங்கம்பட்டி பாதை ஓடி முத்தையங்காவுக்குள்ளா மக்கள் எல்லாம் சிங்கம்பட்டி மலை கடந்து சொரிமுத்தையனுடைய காவுக்கு வருகின்றார்கள். பெரிய அடர்ந்த வர காட்டுக்கு வந்து சிங்கம்பட்டி மலைனா சிங்கம்பட்டி சமீந்தாருடைய பார்வையில அந்த சொரிமுத்தையன் காவு மலை இருக்கு. மரத்துக்கு கேட்கணும். அப்ப இந்த காட்டுக்கு காவலுக்கு அந்த கால ஆள் வச்சிருப்பாங்க. காடு இருப்பாரு, வானாங்கனியா யாரும் போய் மரத்தை வெட்டிட முடியாது. அதுக்கு வாலன்று ஆள் போட்டுப்பாங்க. வாலன்று காடு வேற இருப்பாங்க, வாச்சர் வேற இருப்பாங்க. ஆமா, வாலன்று ஒரு ஆள் இருப்பாங்க. ஆமா ஆமா இருக்கணும்ல. அவர்தான் அவர்கிட்ட 10 பேருக்கு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஆமா, கூட கம்பு வெட்டி கொண்டு வந்துடலாம். அந்த காலம்லாம் துட்டு கொடுக்க வேண்டாம், இவன் துட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்ப கொடுத்துருக்கேன். அவன் காடு வாச்சரை விசாரித்து, ஐயா இந்த மாதிரி கிருஷ்ணாபுரத்துல இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து திரு வேங்கடநாத பெருமாளுக்கு கொடிமரம் தேவைப்படுது, நாங்க வெட்ட வந்திருக்கோம் ஐயா. அப்ப வந்து பார்வை சொன்னா வெட்டி கொண்டு போய் கோயில் தானே. சிங்கம்பட்டிக்கு மேற்க சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய கண் பார்வையில ஆமா இந்த சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ளதான் மலை வளம் நிறைந்த இடம். கொடிமரம் இங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு எங்கேயாவது கொடிமரம் இருந்தா துப்பு சொல்லுங்களேன். ஆமா அப்ப சொன்னார் பாருங்க, இந்த வாடன்று மஞ்சன பூசண மரத்தை விட்டுருங்க. அது என்ன மஞ்சன போடுற மரத்தை விட சொல்லாரு? மஞ்சன பூசண மரத்துல தெய்வங்கள் கொலுவு இருக்கும். காட்டுக்குள்ள தானே கூடுதல் தெய்வம் கொலுவு இருக்கும். மத்த மரம் நல்லா இருந்தா நீங்க வெட்டிக்கிட்டு போங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். கனவு இல்லாம வாங்கி வளர்ந்துருந்தா சாமிக்குன்னு தானே கேட்கீங்க. ஆமா என்று சொல்லும் போது பார்த்தார்கள் மக்கள் எல்லாம். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு மூஞ்ச காலத்தான் மூஞ்ச தண்டையும் மூஞ்ச தண்டை வெட்ட போனா அச்சங்கோயில் மலைக்கு வெட்ட போறோம் வச்சுக்கோங்க. நம்ம பாராட்டு கோயிலுக்கு தண்டை வெட்ட வந்திருக்கோம், கொடிக்கடை கொடிக்கம்பம் வெட்ட வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கட கோயிலுக்கு தனியா வீட்டுக்கு கொண்டு போகன்றாங்க. சாமி காரியத்துக்கு யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கோயில இருந்து எழுதி கொடுத்தாலே போகணும். அது பாரு இருந்தாங்கன்னா ரசீது போட்டு கொடுக்கணுமா? ஆமா, அதுக்கு அத்தாச்சி கேட்பாங்க. ஆமா, அவங்ககிட்ட காமிச்சா சரி கோயில் தான் கேட்க கொண்டு போகன்றாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தா விட மாட்டாங்கல்ல. ஆமா, அதனால நீங்க மஞ்சன பூசின மரத்தை விட்டு விட்டு மத்த மரத்தை பார்த்து வெட்டுங்க. ஆமா, அப்படியே ஆட்டும் அப்படியே ஆட்டும் கொடி மரத்தை வெட்ட வந்த எல்லாம் ஒன்று கூடி முத்தையங்காவுக்குள்ள 8 நாளா 8 நாளா மரத்தை சுத்தி பாப்பா. மரத்தை சுத்தி பார்க்கும் போது மரத்தை சுத்தி ஈசானிய மூலை உழைத்தது ஒரு மரம்.
சொருமுத்தையங்காவுக்குள்ள வீசினது 2 கொப்பு ஓங்கி வளர்ந்த மரம் ஒரு விழி உயர்ந்த மரம் வளைவு கோணல் இல்லாத வைரம் பாஞ்ச மரம் அதைத்தான் வைரம் பாஞ்ச கண்டுட்டாரே மக்கள் எல்லாம் ஏத்த மரம் இந்த மரம் தான். ஒத்த கனவு இல்லாத மரமா இருக்கா? சொருமுத்தையன் காவுக்குள்ள ஈசானிய மூலையில ஆமா மலை வளத்திலே அந்த ஒரு மரம் முக்கியமான நிற்கிறது. நல்லா வாங்கி வந்திருக்கு, ஒரு வீடு வளர்ந்துருக்கு. முளைத்தது ஒரு மரம், வீசினது 2 கொப்பு. 2 தாடு கொப்பு. ஓங்கி வளர்ந்த மரம், ஒரு விடி உயர்ந்த மரம், வளைவு கோணல் இல்லாத வைரபாஞ்ச மரம். பார்த்துக்கோங்க, நல்ல கடிக்கு இருக்கிய மரம். வானல் கோணலே கிடையாது. கோணலோ வளவோ நெரிசலோ மக்களுக்கெல்லாம் 1000 விதமான மரம் நின்னாலும் அந்த ஒரு மரத்தை பார்த்து அவங்களுக்கு விட மனசு இல்லை. மரம் நல்லா உருண்டு திரண்டு இந்த மரத்தை நாமல் வெட்டினேமே ஆனா திரு வேங்கடநாத பெருமாளுக்கு கொடிமரத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். கொடிமரத்துக்கு சரியான தாக்கு மரம் என்று வந்ததோர் வெட்டாலும் சுமட்டாலும் வேணும் எங்க ஜனங்கள் எல்லாம் அம்மையா அந்த நல்ல மரம் அதைத்தான், அந்த நல்ல மரம் அதைத்தான் அப்பொழுது வெட்டணும் குளித்து நல்ல ஸ்நானம் செய்து தீர்த்தமாடி மாட்டுடுத்தி அந்த சொருமுத்தையங்காவுக்குள்ள தீர்த்தமாடி மாட்டுடுத்தி திருநேற்று காப்பணிந்து யாத்த மர அடியறில சாந்தால தரவடி சந்தனத்த கோலம் போட்டு பாலால தரவடி பன்னீரால் கோலம் போட்டு மாவாலை தரவடி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமாதில சாந்தால் தரமழகினால் சந்தனத்தால் கோலம் போட்டார்கள். கோலம் போட்டு பாலால் தரமழகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரமழகி மஞ்சளால் கோலம் போட்டார்கள். கோலம் போட்ட இடமாதில குருத்துவாலை இலை விரித்து நாயகரை பிடித்தார்கள். நரநாளி நரமரக்கா பிரச்சனை தேங்காவளம் தீபங்களை ஏற்றி வைத்து மரத்தை சுத்தி புல்சரிக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டினார்கள். கையில காப்பு கட்டுதோம்னா கோயில்ல கொடை கொடுக்கும் போது நாள் காட்டு விழான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கால் நாட்டு விழான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்போ மக்கள் கையிலையும் காப்பு கட்டும் போது தெய்வத்தின் கையிலையும் ஒரு காப்பு கட்டி விட்டுருவாங்க. சாமியே 8 நாள் விரதம் இருக்கணுமா? அப்ப இந்த ஒண்ணு கால் நட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கீல, அந்த காலுக்கும் கூட ஒரு காப்பு கட்டி விட்டுருவாங்க. அதே போன்று சொரிமுத்தையனாருடைய காவுக்குள்ள மரத்தை சுத்தி புல் செருக்கி மஞ்சள் நூல் காப்பு கட்டி கோலம் போட்ட இடத்துல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முத தெய்வம் சிவனை வணங்கணும், விநாயகர் பெருமாளை வணங்கணும். தரவாரை இறைவிரித்து அதில் விநாயகர் பெருமாளை பிடித்து வைத்து பிள்ளையாரை சேர்த்து பிடிச்சு நிறநாளில் நிறமரக்கா தெச்சனே தேங்காய் பழம் தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி ஒருவான பொங்கல் இட்டார்கள். நல்ல வெம்பங்கள் விட்டு பொங்கல் இடும் பொழுது பொங்கப்பானை 2 வெடி. அப்பவே காட்டுக்குள்ள சாணம் ஏற்படுது. ஏற்கனவே பானை மண்பானை, ஆனாலும் அந்த பானை வெடிக்கினா அவங்களுக்கு ஆகாத நேரம்னு அர்த்தம். அப்ப தெய்வம்லாம் சுத்தி இருந்து பாத்துட்டு நிக்கி இந்த பானை வேகாத பானையாக இருக்குமோ, இது வெடித்தாலும் குற்றம் இல்லைன்னா. ஆமா, தேங்காய் உடைத்தார்கள், கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குது.
ஐயோ என்ன குத்தமோ? கற்பூரத்தை கொளுத்துகின்றார், காற்று அணைத்தது. அங்க அணைக்க இந்த தேங்காய் தேரவடி தேங்காவா இருக்குமோ? இருக்குமா? இது சின்னவர வாக்கா இருக்குமோ? உண்மைதானே? பெரித்தாலும் குற்றம் இல்லை, கிடையாது. கற்பூரம் கொளுத்துகின்றார். ஏற்கனவே காடு, ஆனந்த காடு, மலை வளம் நிறைந்த இடம். அதனால காற்று அடித்து படக்குன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சிருக்கு. எரி விட மாட்டேங்குது, எரி விட மாட்டேங்குது. கண்ட சகனங்களை எல்லாம் கண்ணால் பாராமல். இதுக்கெல்லாம் யாருடைய வேலை? யார் வேலை? அண்ணா இருக்காரு நம்ம அழகாபுரத்து மாயாண்டி சுடல. மாயாண்டி வேலையா? பேச்சி மகன் தான் அதுல இருக்காரு. வடக்கு பார்த்த கொப்புல பேச்சியும், தெற்கு பார்த்த கொப்புல ஐயா அழகாபுரத்து சுடலை. அப்ப அவர் செய்த வேலை காப்பி. இதெல்லாம் அவருடைய வேலை. நம்ம கொலுவருக்கு இந்த மரத்தை வெட்ட போறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம். கண்கள் சிவந்திருக்கலாம். சகனமென்றும் பாராமல், சகனமென்றும் பாராமல் 8 நாளா நோம்பு இருந்தேன். நாளையில மரமத வெட்ட போறார். தேக்கமராடியதில மரமதையை வெட்டுவதற்கு கனகபலி கோடாடிய மரத்தை வெட்டணுமானா கோடாடிய கையில் எடுக்கணும். ஏ தம்பி, ஏய்யா கிடாய பிடிச்சிட்டு வாங்க. கடாய முதல்ல வெட்டுவோம். மரத்தை வெட்டணும், ஏதாவது முதல்ல ரத்த பலி கொடுத்துக்கணும். அந்த ரத்த பலி கொடுத்த பிறகுதான் மரத்தோட அப்ப கருங்கடா கூட்டுவாங்க. அந்த கச்சை வெட்டும் கருங்கிடாயை பொங்கல் விட்டு தானே இறங்கி கருங்கிடாய பலி கொடுக்க கொல்லர்கள், தச்சர்கள், கோடாலிக்காரர்கள் வந்திருக்காங்க பாருங்க. அவங்க குழிகளில கொண்டு வந்திருக்காங்க கருங்கடாய. ஏ தம்பி, இந்த கிடாய் எப்படி தலைய மேட்டையும் காலை கலக்க விடு. ஏன் வெட்டில நல்லா வெட்டணும், தொங்குறப்படாது. அந்த கருங்கிடானதை ஓங்கி எங்க வெட்டுவாரா? கருங்கிடாய வெட்டும் போது ஐயா கழுத்ததும் தொங்குது. ஐயா தொங்கு விழுந்து போச்ச. என்னப்பா வெட்டுன? பார்த்து வெட்ட வேண்டியதானே? தொங்கு விழுந்துருங்க. சரி பரவாயில்ல, தூக்கி போட்டு அரு. தொங்கு விழுந்த கடை தூக்கி போட்டாங்க. தொங்கு விழுந்த கடை தூக்கி போட்டு அறுத்துருங்க. அதனால கழுத்த துண்டை அறுத்து அந்த மரத்துக்கு முன்னால வச்சுட்டாங்க. பொங்கல் வீட்டு இறக்கிருக்காங்க. அந்த தொங்கு விழுந்த தலையை அறுத்து தலையை துண்டு அருகா தூக்கி போட்டு அதனால கருங்கடாயுடைய தலையை தொங்கு விழுந்த தலையை அறுத்து அந்த தலையை தான் அறுத்து இலைய நில வைப்பார்கள். கோடாலிய கையில் எடுத்து தேக்க மரம் அடியதில ஓங்கி போடுகின்றார்கள். கோடாங்கி புடங்கோட புடிங்கிட்டு போகுது. கன வேற கோடாலி வேற கலந்து போச்ச. என் அண்ணன் ஜன்மகாசாரி ஏன உன் கோடாலிய கொண்டு வெட்டு. பிச்சாச்சாரி, ஓ ஆண்டமாசாரி, ஓ குட்டிப்பாசாரி, ஓ நடராஜாசாரி, வாங்க ஐயா. நான் போட்ட கோடாலி புடங்கோட புடிங்கிட்டு போயிடுதியா? ஆமாய்யா. ஏ சம்மொன்ன ஏன என்ன உன் கோடாலி எடுத்துக்கிட்டு வா. ஓ ஜம்மாசாரி, ஓ ஜம்மாசாரி, நீ வெட்டுவியா? புளிய கொண்டு வரீங்க. இரண்டாம் கோடாலியம் போடும் போது பெருவிரலோடு சீவிக்கிட்டு போகுது. அப்படியே நகை கண்ணோட சீவி போகுது. அப்பமே ஐயா நரபொலி ஏற்றுக்கொண்டார். அதையும் சகனம் என்று பாராத மக்கள் எல்லாம் 8 நாளா ஆடுபடி பூ திங்கி என்னாச்சு? என்ன ஆடுபடி பூமாலை திங்க 8 நாளா
நாளா மரமதையை வெட்டுவார்கள் மரத்தை வெட்டி சாய்த்தல்லவோ வெட்டுங்கொப்ப வெட்டுதான வீசுங்கொப்ப வீசுதான தள்ளுங்கொப்ப தள்ளுதானே வெட்டக்கூடிய கொப்ப வெட்டினாங்க வீசுங்கொப்ப வீசினார்கள் தள்ளும் கொப்பை தள்ளினார்கள் அந்த முனக்கொப்பெல்லாம் சூப்பரா அரைச்சி கொடிமரத்தை பாத்தீங்கன்னா இங்க இருந்து தெற்க செவர் வரைக்கும் இருக்கு பாத்துக்கோங்க நல்ல உயர்ந்த மரங்களா வாங்கி வளர்ந்த மரங்களா வந்திருக்கிறது கொல்லர்கள் தச்சர்கள் கோடாளிக்காரர்கள் ஆமா மரத்தை நல்லா செதுக்கி நல்ல உருட்டி திரட்டி கொடிமரமாக சேகரித்தார்கள் நல்ல மரணம் போட்டு கொடிமரத்தை உண்டு செய்யுங்க அப்ப ஆசாரி ஐயா சொன்னாரு ஐயரை கூப்பிட்டு அர்ச்சகரே நல்லா செஞ்சிருக்கமா 2 வண்டி தானே கொண்டு வந்திருக்கோம் 7 வண்டிக்கு இருக்கும் 7 வண்டிக்கு இருக்கும் போலுங்க உயரம் இதை எப்படி நம்ம கொண்டுகிட்டு போவ ஆமா அப்பந்தான் அர்ச்சகரும் கொல்லர்களும் சேர்ந்து அப்ப நீங்க எல்லாரும் இங்க இருங்க நாங்க 2 பேரும் போய் ஆசாரி ஐயரும் நாங்க கிருஷ்ணாபுரத்துல போய் இன்னும் ஒரு 5 வண்டியை தள்ளிக்கிட்டு வரோம். ஆமா 5 வண்டி 7 வண்டி கூட்டலாம் 7 வண்டிக்கு மிச்சமே இருக்கும்லாப்பா நினைக்கிறேன். ஆமாப்பா என்று எண்ணி ஆமா அந்த கொல்லரும் தச்சரும் கோடாளிக்காரர்களும் அர்ச்சகரை அழைத்துக் கொண்டு கிருஷ்ணாபுரத்துக்கு வருகின்றார்கள். மீதி இருக்கும் 5 வண்டியும் சேகரித்து வண்டி கட்டி ஐயா 7 வண்டி எருமக்கடா வண்டி தான் பார்த்துக்கோங்க. 7 எருமக்கடா வண்டி கட்டி 7 வண்டியோடு சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ள வண்டியெல்லாம் அடிச்சு கொண்டு கொடி மரத்தை தூக்குதார 7 வண்டியில ஏத்துதாரே கொடிமரம் 7 வண்டிக்கு இருக்கு. நல்ல பாறை கயரை போட்டு இழுத்து வண்டியில சுத்தி கட்டு இழுத்து கட்டு அந்த பாறை ஏத்துறாங்கல்ல இழுத்து கட்டுனா அந்த வண்டியில பாலத்தை ஏற்றும் போது அப்படி கயத்தை எடுத்து கொண்டு ஏற்றும் போது என்ன வருது? அழகாபுரத்து சுடல மாயாண்டி எத்தனை சகுன அறிகுறிய காட்டி இவங்க பயப்படாம நம்ம கொலுவிருந்த மரத்தை கொடிமரமா சேகரித்து கொண்டு போறாங்களே அது கண்கள் 2 பொறி பறக்க ஐயா துடி துடிக்க அவருக்கு மின்னல் போல ஐயா வலது போற அது வல்லையமா துடிக்குதையா இடது போற ஈட்டி போல துடிக்குதையா நம்ம கொலுவிருந்த மரமதைத்தான் கொடி மரமாக சேர்த்தார்கள். நம்ம இருக்க இடமில்ல தங்க இடமில்ல தாமதிக்க பூமி இல்ல. நம்ம இருந்த மரத்தை இழுத்து கொண்டு போறாங்களே இவங்களை விடக்கூடாது. இவங்க பின்னாலே போய் நம்ம வேணும் உங்க பூசைகளை வாங்கி சாப்பிடணும். இன்றும் மாயாண்டி சுடல ஐயா மனசில நினைக்கார மக்களுக்கு பின்னால அழகாபுரத்து சுடல ஐயா கொடிமரம் முன்னால் வர இவங்க மாயாண்டி பின்னால் வர நல்ல வண்டியில கொடிமரத்தை ஏற்றி கொண்டு
மக்கள் எல்லாம் வாரார்கள். சொரிமுத்தையங்காவை விட்டு சொரிமுத்தையங்காவை விட்டு பாபநாச மலைகளுக்கு ஐயா பாபநாசம் தன்னாதில திட்டமாடி மாத்தொடுத்தி பாபநாச பெரியோரையும் பாத உலகாலதான் வணங்கி சிங்கம்பட்டி மலை கடந்து 7 நல்ல வண்டிகளும் 7 வண்டிகளும் ஏகி என்ற வருவதையா முன்னடங்க ஈசமகன் பின்னடங்க கொடிமரமும் முன்னடங்க அழகாபுரத்து மாயாண்டி கொடிமரம் பின்னால கொடிமரம் பின்னால சிங்கம்பட்டி மலை கடந்து எங்க போவோம் என்று கன்று குறிச்சி பாதை கூடி சேரன் மகாதேவி விட்டு பட்டமாட பாதையாக சிவல்மா நகரம் விட்டு ராஞ்சேரி தனை கடந்து அறுவை பாதை கூடி முன்னி பள்ளம் பாதை கூடி அக்கரம்மாபுரம் விட்டு முத்தியார் விட்டு விளக்கும் விட்டு முகமாவார்கள் முத்தூர் குளம் கடந்து பாம்பு ஓடை தனை கடந்து புகையிலக்காரன் ஓடை விட்டு அழகாபுரம் தன்னாளருக்கு அழகாபுரம் ஆலமரம் பக்கத்துல வரும்போது 7 வண்டியிலையும் நடு வண்டி அச்சு ஒடியுது ஆணி கலண்டது வண்டியோட நெருவுரு 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 நெருவுருன்னு கொடிமலை 7 வண்டிக்கு சரியா இருந்துச்சுல வண்டி நெருவுரு நெருன்னு வந்துச்சு அந்த ஊட வந்து வண்டி அந்த வண்டிக்கு அச்சு ஒடிஞ்சு போச்சு நவடுமா வண்டி நவடாது அம்மா அச்சு ஒளிந்த ஆணிகள் கலண்டது பார்த்தார்கள் குள்ளர்கள் இவ்வளவு காடு வந்துச்சு வண்டி இவ்வளவு காடு வந்துச்சு ஆமா இந்த இடத்துல மட்டும் ஏன் வண்டி அச்சு இப்படி ஒடியுது ஏன் பையா வண்டி நவட மாட்டுக்கு ஆணிகள் கலண்டது என்று ஆமா அர்ச்சகர் ஞானத்தால் பார்த்தார் அவருக்கு தெரியாம இருக்குமா ஐயா இந்த கொடிமரத்தோடு வந்தாரே ஆண்டவன் மாயாண்டி சுடல அழகாபுரத்து மாயாண்டி அந்த ஒத்த ஆலமரத்தை கண்டு நம்மளுக்கு கோவில் பூசாரி எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டும் என்று விழா காமதேவர் அழைக்கிறார்கள். கோவில் பூசாரி எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டும் உங்கள் விழா காமதேவர் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். இந்த ஆலமரத்தை கண்டு என அழகாபுரத்து மாயாண்டி சுடல இந்த ஆலமரம் குளிர்ச்சியான இடமா இருக்கு மக்கள் போக வரக்கூடிய இடமா இருக்கு. ஆமா இந்த இடத்துல நம்ம குழுவிருந்தோமானா வேண்டிய பலிபூசைகளை வாங்கி சாப்பிடலாம். ஆமா இந்த அழகாபுரத்து மாயாண்டி சுடல அருளாலதான் ஆமா அந்த வண்டி அச்சு ஒடிந்தது ஆணிகள் கலண்டது. அப்ப பார்த்தாரு அர்ச்சகர் இது ஏதோ ஒரு தெய்வ குத்தம் போது
தெரியல தெரியுதா என்று வண்டியை விட்டு கீழிறங்கி ஆமா அச்சு ஒடிந்ததை சரி செய்து கொண்டு கொண்டு இந்த ஒளி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்க. ஆமா ஆமா இந்த வண்டி சத்தத்தை கேட்டு கேட்டு ஆலமரத்துக்கு எதிரே ஒரு சின்ன குடிசை வீடு. ஆமா அதுல நிறமாத கர்ப்பிணி தாழ்த்த குலத்திலே பிறந்தவா. ஏப்ப அவன் தலைப்புல சொல்லிடா அவள் தாயும் தலைமகா அவளும் தலைமகா தலைப்பிள்ளை சூழி 8 மாத கர்ப்பிணி. ஏ அப்பா என்ன கட்டு கட்டு கட்டுன்னு சத்தம் கேட்க அப்படி வீட்டை கதை திறந்தா என்று சன்னல் வழியாக கதவை திறந்தால ஆமா எங்க ஐயா அழகாபுரத்தும் ஆயாண்டு அதுல பார்வை அங்க படுது. அந்த தலைப்புல சூழி மேல பார்வை பட்டுருச்சு. என்னது சரிதானே தலைப்புல படப்படப்படாதா தலைப்பறவை சொல்லுப்பா மாயாண்டி பார்வை அந்த தலைப்புல சூழியா இருக்கல்ல அவன் சன்னலை திறந்து என்ன நடக்குன்னு பார்த்தால இவர் பார்வை அங்க பட்டுருச்சு. அட கூறு கட்டுவானா ஆமா அவன் கண் பார்வை பட்டுச்சு பத்தியடா நிறமாத கர்ப்பிணி 8 மாத சூழி சொல்லி என் அழகாபுரத்து மாயாண்டி இந்த ஆலமரத்தை கண்டு நான் இருக்கும் இடம் இதுவே என்று எண்ணி ஆமா ஏற்று பார்த்தாரு. ஐயா மகிமையினால அந்த அம்மா 3.25 நிமிஷத்துக்குள்ள மாண்டு மடிந்தா. மரணமாய் போனாளா மாண்டு மடிந்தா மரணமான ரத்தமா கக்கி உயிர் போச்சு. வியாதிக்க புள்ள விளைக்குமா அது மாதிரி ரத்தமான கக்குதா. அப்பதான் கோவில் அர்ச்சகர் பார்த்தார். என்ன இது சாதாரண ஒரு மரணம் அல்ல, கிடையாது தெய்வ குத்தமா தெரியுது சரி என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா ஐயா எந்த தெய்வமா இருந்தாலும் இருந்தாலும் இந்த கொடிமரம் நாம் 100 போய் சேர்ந்த வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் வரக்கூடாது வரக்கூடாது என்று கையில எங்க இருந்து போகும்போது நிறைய முட்டையை வாங்கிட்டு போங்க. பார்த்துக்கோங்க, முட்டையை காவு கொடுத்தா தெய்வம் கொஞ்சம் ஒதுங்கிடும். அவன் கோவில் அர்ச்சகரோ அந்த அழகாபுரத்த ஆலமரத்தடியில ஆமையா எங்க மாயாண்டி சுடலை அங்கு ஒரு நிலையங்களை பெற்றார். கெட்டு அதனாலதான் அவருக்கு அழகாபுரத்து சுடலன்னு பேர். பார்த்துக்கோங்க, ஏப்ப அழகாபுரம் சுடல அந்த நல்ல இடங்கடந்து நல்ல வண்டிகளும் 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 எங்க வருவதா ஒன்று கூடி பெருமாளுக்கு கொடிமரம் வந்துடுதுன்னு மக்கள் எல்லாம் ஒரு அதிசயமா வந்து பார்க்காங்க. கூட்டம் வந்து பார்க்க 7 வண்டி நீளத்திலே இருக்கும் கொடிமரமானதை இறக்குகின்றார்கள். பெருமாள் ஆலயம் முன்பாக கொடிமரத்தை இறக்குனாங்க, இறக்க முடியல. உடனே கோவில் அர்ச்சகரோ விஸ்வகர்மாவை அழைத்து ஐயா தெய்வ குத்தம் நிறைய இருக்கு, அதனால இன்னாங்க அந்த முட்டையை கா கொடுத்துட்டு வாங்க. அப்படி முட்டையை கா கொடுத்ததுக்கு அப்பால கொடிமரத்தை கீழே இறக்கினார்கள். அந்த கொடிமரமும் தான் இறக்கி கொடிமரமும் தான் இறக்கி திருவேங்கடநாதருக்கு கொடிமரமும் நாட்டுவார்கள். கொடிமரமும் நட்டி எல்லாம் 48 நாள் வரைக்கும் 48 நாள் வரைக்கும் கும்பாபிஷேகம் செய்வார்கள். கும்பாபிஷேகம் செய்தல்லவோ அந்த காலத்துல 10 நாள் திருவிழா, தேர் திருவிழா. இந்த
10 நாள் திருவிழா தேர் திருவிழாவுக்கு முன்னால தேவதாசிகள் அந்த காலம் ஆடுவாங்க. என்னதாமா தேவதாசிகள்னா தெய்வலோகத்திலே தேவேந்திரன் இந்திர சபையிலே தேவர்களுக்கெல்லாம் அடியார் தேவதாசியார். அந்த தாசி வந்தால்தான் தேருக்கு முன்னால ஆடிக்கிட்டு போக முடியும். இன்னைக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு வைங்க,